வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்க்குறோம். வாங்க அந்த ஸ்டோரி என்னன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ராஜாவை பற்றி. இந்த ராஜாவுக்கு 3 பசங்க. இந்த 3 பசங்களுக்கும் ராஜா எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. 3 பேருமே பெருசாகிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ராஜாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுது. அப்போ அவர் நோயுற்று படுத்திருக்காரு. அப்போ அவர் அந்த 3 பசங்களையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்கு அப்புறம் இந்த நாட்டை யார் ஆள்வீங்க? அதனால் உங்கள் 3 பேர்த்தில் யாரை இந்த நாட்டை ஆள வைக்கிறது, இந்த நாட்டுக்கு அடுத்த ராஜாவாக உங்கள் 3 பேர்த்தை யாரை செலக்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது நான் செலக்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ உங்கள் 3 பேர்த்துக்கும் நான் ஒரு போட்டி வைக்கிறேன். இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் எனக்கு அப்புறம் இந்த நாட்டோட ராஜா அப்படின்னு சொல்லிடுறாரு. 3 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் ஒரு அறையை காமிக்கிறாரு. இந்த அறை ஃபுல்லாக யார் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த நாட்டோட ராஜா அப்படின்னு சொல்லிடுறாரு. 3 பேருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். இந்த அறை ஃபுல்லாக என்ன ஃபில் பண்ணலாம் அப்படின்னு 3 பேருக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஃபஸ்ட்டு பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த ரூம் ஃபுல்லாக டைமண்டை வச்சு ஃபில் பண்ணிடுறான். ஆனால் ரூம் ஃபுல்லாக ஃபில் ஆகலை, முக்கால்வாசி தான் ஃபில் ஆகிடுக்கு. இதை பார்த்துட்டு அரசர் என்ன ரூம் ஃபுல்லாக ஃபில் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ ராஜாவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. 2வது பையன் என்ன பண்ணுறான்னா, காட்டன் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறான். ராஜாவுக்கு அதுலேயும் இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ 3வது பையன் என்ன ஃபில் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்க போகிறாரு. அப்போ தான் அந்த 3வது பையன் ராஜாவை கூப்பிட்டு கதவு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறான். அந்த ரூம் ஃபுல்லாக ரொம்பவே டார்க்காக இருக்குது. அப்போ ஒரு கேண்டில் பற்ற வைக்கிறான். ராஜாட்ட சொல்கிறான், அப்பா இந்த ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருந்துச்சு, நான் இப்போ வெளிச்சத்தை வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்த உடனே ராஜாவுக்கு இந்த பையனை தான் நம்ம அடுத்த ராஜாவாக தேர்ந்தெடுக்க முடியும், ஏன்னா இவன் தான் ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்திருக்கான் அப்படின்னு அந்த சின்ன பையனையே இந்த நாட்டோட ராஜாவாக தேர்ந்தெடுத்துறாரு.